14 பாகிஸ்தான் சொல்லலாம். 14க்கு முன்பாக இந்த இந்தியா இருப்பது வேற. சுதந்திர பேசுறது 56 தேசம் சொன்னாரு. பல நாடுகளையும் சேர்ந்து பக்கத்தில் மியான்மர் இருந்தது, இன்னைக்கு பர்மா அன்னைக்கு இருந்தது, இலங்கை இருந்தது, பாகிஸ்தான் கூட இருந்தது. இப்படி பல இடங்கள்ல சேர்ந்து ஒரு அமைப்பு. இந்த இந்தியாவை கைப்பற்றுவதற்கு அப்படின்னாக்க இந்திய பொருளாதாரத்தை கைப்பற்றுவதற்காக உருவானதுதான் அரசியல் கட்சி. அது உருவாக்குறதுனா அன்னைக்கு இருந்த மிடில் கிளாஸ். அப்ப இந்திய பொருளாதாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்திய நிர்வாகத்தை உதவும். அதுக்கான ஏற்பட எல்லாருமே பண்றாங்க. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்டாக இருக்கட்டும், RSS இன்னைக்கு சொல்லக்கூடிய 1920 பேர் தான் வர்றாங்க. 25 தான் நம்மளுடைய 1920 இந்து மகாசபை அவங்களா இருக்கட்டும். அப்ப இந்திய நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கு இந்திய அரசியலை கைப்பற்றும். அன்னைக்கு கைப்பற்ற முடியல. அன்னைக்கு பிர்லா மந்திரில் ஓட ஊழிய பிரிவுகள் 2. ஒன்று மிதவாத காங்கிரஸ், இன்னும் தீவிரவாத காங்கிரஸ். மிதவாத காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சி இருந்துச்சு, தீவிரவாத காங்கிரஸ் RSS தான். அது ரெண்டையும் ஆரம்பிச்சு சிக்கோன ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எது இது வரைக்கும் இருந்துடக்கூடாது, எது அப்படியே உருவாக்காங்க. இது எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ அந்த மிதவாத காங்கிரஸ் தோத்து போனதுக்கப்புறம் தீவிரவாத காங்கிரஸாக இருக்கக்கூடிய இந்து மகாசபை RSS உருவாக்கமாகி பிஜேபி அரசியல் பிரிவாக மாறிவிடுது. அப்போ இவர்கள் இந்திய பொருளாதாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன செய்யணும், இந்திய நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்கு என்ன செய்யணும், இந்திய அரசியல் பிரிவை கைப்பற்றுவதற்கு என்ன செய்யணும். அப்போ இந்து மதத்தின் சார்பாக ஒன்று சேர்க்கிறாங்க. இந்து மதத்தின் சார்பாக ஒன்று சேர்க்கணும்னாங்க அதை எப்படி சேர்ப்பீங்க? அப்போ ஒரு பொய்யான எதிரியை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இந்திய பொருளாதாரத்தையும் அரசியலையும் நிர்வாகத்தையும் கைப்பற்றுவதற்கு ஒரு பொய்யான நிர்வாகத்தை, பொய்யான ஒரு எதிரியை கட்டமைப்பாங்க. அந்த இடத்துல தான் இஸ்லாமிய வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு இடங்களிலும் தீவிரவாத தாக்குதல் என்பது இருக்குது. ராஜீவ்காந்தி தாக்குதல் என்பது வேற, பல ஆட்கள் சேர்ந்து நடத்தின, பல அரசாங்கங்கள் சேர்ந்து நடத்துகிற விஷயம் வேற. மாதிரி இந்திரா காந்தியை சுத்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அது ஒரு மத அரசியல் தீவிரவாதம் என்பது அதுவும் வேற. ஆனால் இது பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் பஞ்சர் பண்ற வேலை. இந்த பஞ்சர் பண்ண மூலம் தான் இதை ஒன்றுபடுத்த முடியும் அப்படிங்கிறது. அந்த இடத்துல மாறுபட்டு சிந்திச்சவங்க 2 பேர் தான். ஒன்று தந்தைக்குரிய சாதியற்ற தமிழகம், காவியற்ற தமிழகம் என்றார். அதே காரணம் தான் சாதியற்ற இந்தியா, காவியற்ற இந்தியா தான் அம்பேத்கர். அப்போ பொருளாதார நலன்களுக்கு போராடக்கூடிய அரசியல் கட்சியாக இருந்த கம்யூனிஸ்டுகளை என்ன செய்றாங்க, அவங்க வர்க்கங்களை ஏற்பட்டார்கள். வர்ண பிரிவு இருக்கக்கூடிய இந்திய சமூகம் ஆல் அகைன்ஸ்ட் ஆல், ஒருத்தருக்கு இதே இருக்கக்கூடிய அந்த சமூக பிரிவினை, அந்த சமூக பகுப்பாய்வை போராடவே இல்லை. இது சரியாக உணர்ந்தது. அரசியல் மாற்றம் என்பது தேவையானால் சமூக மாற்றம் என்பது அடிப்படை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அரசியல் மாற்றங்கிறது என்பது அது விடுதலைக்கான மார்க்சியத்தில் தான் சாத்தியமாகும். சமூக மாற்றத்துக்கு அம்பேத்கரும் பெரியாரும் கட்டாயம் தேவை அப்படிங்கிற ஒரு அரசியல் சூழல் சுருக்கமாக சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம பகல்காம் பிரச்சனை வந்தாங்க. பகல்காம் பிரச்சனையில் சாதாரண விஜய் பார்த்தீங்கன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பு, திடீர்னு செங்கோட்டை டெல்லி போட்டு அவனுக்கு ஒரு வகையான பாதுகாப்பு, இப்படிலாம் இருக்கிறப்ப அப்பா மீது ஒரு பயணம் போனவை, சுற்றி பார்க்க போனவங்க 28 பேர் படுகொலை அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நம்மளை பற்றி வெளிவரவில்லை. ஏன்னா மீடியாக்கள் போனால் விளைவேசப்பட்டு அது மோடியினுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக 11 ஆண்டுகளாக பார்க்கிறோம். 16 ஆண்டுகளாக இந்திய மக்களுடைய நிலைமை என்ன? இந்திய பொருளாதாரத்தை யார் கொள்ளையடித்துக் கொண்டிருக்காங்க? அந்த கொள்ளையடித்துக்கிட்டு இந்தியாவை விற்பனைக்கு அதானியும் அம்பானிக்கும் விற்பதற்கான ஒரு முயற்சிகளை இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பெண்ணியோடு தேர்தல் கருத்து சொன்னாங்க. கரெக்டா எப்பெல்லாம் அவனுக்கு ஆபத்து வருதோ அப்பவெல்லாம் தேசவியங்கிற பிரச்சனையை உருவாக்குவாங்க, தேசபக்திங்கிற பிரச்சனையை உருவாக்குவாங்க. இதற்கு எதிரானவர்களுக்கு பொய்யான எதிரி கட்டமைப்பு போடுவார்கள். அப்படியான ஒரு சூழல்ல இப்போ மோடி எங்க 19ஆம் தேதி அவருடைய ப்ரோக்ராம் போட்டுதான் சொல்றாங்க. அந்த ப்ரோக்ராம் இயக்கமாக்கப்பட்டது. கேள்வி நீங்க எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இறந்து போனவர்கள் இஸ்லாமியர் ஒருத்தர் இருக்காரு. அப்படி ஏன் அவங்க போராடி ஒரு தீவிரவாதிகள் போன துப்பாக்கி இருக்கு AK-47 சொன்னாங்க. அதையும் மீறி போய் சுற்று அவர் தெரிஞ்சு போய் மல்லு கட்டி கொண்டு புகுறாரு அப்படின்னு கேட்டா காஷ்மீர் மக்களுடைய நிலைமை போய் 370 போராட்டி அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அந்த நிலைமையில காஷ்மீர் பண்டிட்டுகள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. காஷ்மீர் பண்டிட்டுகளே நீங்க வேலை போடுறாங்க. 81,000 பேரை புதிதாக குடியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், புதிதாக சொத்து வாங்கி குடியிருக்காங்க. அவங்க காஷ்மீர் பண்டிட் கிடையாது, யாருன்னே தெரியல. மோடியோடைய குடியேற்றத்தில் அவங்களாம் சேர்ந்துருக்காங்க. வாழ்வாதாரம் என்பது சுத்தமாக இல்லை.
ஒரு 15 வருஷம் 20 வருஷமா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எந்த விதமான படிப்புக்கான வழிமே இல்லை. இப்போ அந்த அதானி எம்பி கடந்துச்சாச்சு. எல்லா நிலங்களையும் கார்பரேட் செக்டராக இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆப்பிளுடைய விலையை தீர்மானிக்கிறது, காஷ்மீர் புற்றுகிற விலையை தீர்மானிக்கக்கூடிய இடமாக அம்பானியுடைய கம்பெனி உருவாயிடுச்சு. எல்லாத்தையும் அங்கே இருக்க விவசாயிகள்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. வாழ்வாதாரத்துக்கு வழியில் சுற்றுலா பொருளாதாரம் ஒண்ணுதான் அவங்க வாழ்க்கை. அதுக்கு ஆபத்து வந்துருச்சு. அவன் கோபத்தோட போராட்டம் அப்படின்னா அதான் அந்த விழுந்து விழுந்து காப்பாற்றிருக்காங்க. இதுல பாதுகாப்பு யார் பொறுப்பு? போலீஸ் காவல்துறை எங்களுக்கு செயல்படல. உள்துறை அமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு. உள்துறை அமைச்சருக்கு மேல இருக்கக்கூடிய மோடி பொறுப்பு. இன்னொருத்தர் வெளிநாட்டு உறவுத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய இன்னொரு பொறுப்பு. இந்த 3 பேர் தான் பொறுப்பு. இந்த 3 பேர் ஸ்பாட்டுக்கே போகல, இன்ன வரைக்கும் ஸ்பாட்டுக்கு போகல 3 பேர். ஏன்னா சாதாரண உன்னுடைய உயிர் பாதுகாப்பு நீ போக அந்த சாதாரண போய் மேலே பார்த்தா வெளிநாட்டில் சுற்றி பறந்ததை அங்கே போய் பார்த்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை முக்கியமான பொறுப்புல ஒரு 19ஆம் தேதியே தகவல் கிடைக்கப்பட்டதாக வருது. அப்போ உன்னுடைய பயணத்தை ரத்து செஞ்சுட்டேன். அப்போ இவங்களுடைய பயணமும் போகாமல் வந்துருக்காங்க. அப்போ இந்த உயிர்கள் சாதாரணமானவையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இன்னொன்று, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வந்தாலே யாரும் சாதாரண ஆள் கிடையாது. அமெரிக்காவிலேருந்து சமீபத்தில் முக்கியமான ஒரு நபர் போறாரு. அவங்களுக்கு ஏறெடுப்பு பாதுகாப்பு. ஏறெடுப்பு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வர்றப்ப கிளினிக் வர்றப்பே பார்த்தோம். 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அவங்களுடைய சிஐஏ கம்ப்யூட்டர் அண்டர்டேக் பண்ணிக்கணும் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணிட்டு நம்ம பார்த்தாங்க. பத்திரிகை செய்யலாம் இதில் அண்டர் கிரவுண்டில் போகக்கூடிய ஊடகங்களை கூட அவங்க செக் பண்ணாங்க, எங்கெங்க வச்சு பார்க்குறாங்க. அப்போ இதில் சிஐஏ புலனாய்வு செய்யலையா, ரா டிபார்ட்மெண்ட் புலனாய்வு செய்யலையா, என்ஐஏ புலனாய்வு செய்யலையா, ராணுவத்துக்கு புலனாய்வு செய்யலையா, இதெல்லாம் கேள்விகளாயிருக்கு. ரா டிபார்ட்மெண்ட் இதில் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத சந்தேக கண்கள் பார்க்கணும்னா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஐஎஸ்எஸ்சியில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னா அதையும் சந்தேக கண்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே பாகிஸ்தான் நிவாரண நிலைமையில் தான் இருக்கு. அமெரிக்கா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொருளாதார உதயம் முற்றிலுமே நிறுத்தாச்சு. அங்கேயும் கூட மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும்னா அவனுக்கு ஒரு போர் தேவைப்படுது, இவனுக்கும் ஒரு போர் தேவைப்படுது. இப்படியான ஒரு கூட்டு கூட இருக்கும் அப்படிங்கிற ஐயப்பாடுகள் தான் இருக்கு. பத்திரிகைகள் முழுக்க தர்மத்தை இருந்து விளைவு இருக்கக்கூடிய செயல்களை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சூழல் தான் நம்ம இந்த நிகழ்வை நம்ம பார்க்கலாம். இழந்த அப்பாவிகளுக்காக, இந்த இழந்த உயிர்களுக்காக நம்ம அஞ்சலி செலுத்த போகிறோம். இந்த அமித்ஷா உள்ளிட்ட பொறுப்பானவர்களை கண்டிப்பாக நம்முடைய தீர்மானமாக நிச்சயமாக இருக்கணும் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தீர்மானத்தை இருக்கலாம். இப்போ நமக்கு முன்னாடி உள்ள கடமை எதிரிகள் வலுவாக இருக்கான். அவங்க என்ன செய்யணும் தான் கிடக்கணும். அம்பேத்கரும் பெரியாரும் இங்கே நமக்கான ஒரு கும்பலத்தை உருவாக்கி நம்ம அதை அம்பேத்கர் வந்தது போல பெரியாரை இந்தியா முழுக்க போனாங்க. அம்பேத்கர் பெரியார் இந்தியா முழுக்க